சங்கில் இருவகையுண்டு: வலம்புரி சங்கு மற்றும் இடம்புரி சங்கு. வலம்புரி சங்கை அபிஷேகம் செய்யும் போது பயன்படுத்துவார்கள், மேலும் பூஜையின் போது இடம்புரி சங்கு ஓதுவதற்கு பயன்படுத்துவார்கள். வலம்புரி சங்கு வீட்டில் வைத்து வழிபடும் போது நேர்மறையான ஆற்றல்கள் அதிகம் கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி, அஷ்டமி, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வலம்புரி சங்கை பூஜை செய்யும் போது பலவிதமான நல்ல ஆற்றலை கொடுக்கிறது. சங்கை வைத்து அபிஷேகம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வலம்புரி சங்கில் அன்றாடம் சிறிது துளசி மற்றும் அதில் தண்ணீர் கலந்து சிறிது நேரம் வைத்து அதை பருகினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிறந்த குழந்தைகளுக்கு சங்கின் மூலம் பால் கொடுத்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் 14 செவ்வாய்க்கிழமைகளில் கோயில் சென்று வலம்புரி சங்கு மூலம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தால் நன்மைகள் கிடைக்கும்.